நாம ஆபத்துல இருக்கும் போதுதான் உண்மையான நண்பன் யாருன்றதை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இந்த பழமொழி நண்பனுக்கு மட்டுமல்ல சொந்தங்களுக்கும் தெளிவா பொருந்தும். சூர்யா அதை கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்க ஆரம்பிச்சுட்டாரு. இந்த விஷயத்தை பொறுத்த மட்டும் சூர்யா புரிஞ்சுக்கிறத விட ராஜி அம்மா தான் புரிஞ்சுக்க வேண்டியது ரொம்பவே அதிகமா இருக்கு. ராஜி அம்மா ஆபத்தான சூழ்நிலையில மயங்கி விழுந்து கிடந்தாங்க. டிவோர்ஸ் பத்திரத்தை கொடுக்க வந்த அக்ஷயாவும் கௌரி அம்மாவும் வீடு முழுக்க ராஜி அம்மாவை தேடி பார்த்தாங்க. கடைசியா தான் கிச்சனுக்கு வந்தாங்க. அங்க வந்து பார்த்தா ராஜி அம்மா கால் இடறி விழுந்து தலையில அடிபட்டு மயங்கி கிடந்தாங்க. உடனே விஷயத்த சூர்யாவுக்கு தெரிவிச்சுட்டு ராஜி அம்மாவை கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டு கூடவே கையோடு கொண்டு வந்த பத்திரத்தையும் அங்கிருந்து நர்ஸ்ட ஒப்படைச்சிட்டு இதை மறக்காம சூர்யாட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டாங்க. குறைந்தபட்சம் சூர்யா வர வரைக்குமாவது காத்திருந்து அதன் பிறகு அங்க இருந்து போயிருந்திருக்கலாம். கௌரி அம்மா எந்த அளவுக்கு கோபமா இருந்தாங்கன்றத அவங்களுடைய செயல் ரொம்ப தெளிவா காட்டிடுச்சு. அந்த அளவுக்கு அவங்களுடைய மனசும் காயப்பட்டுதான் இருந்தது. ராஜி அம்மா பேசின பேச்சு கொஞ்சமா நஞ்சமா தாம் பையனுக்கு புதுசா ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு நினைச்சாங்களே தவிர சூர்யாட்ட அவரோட விருப்பம் என்னன்றத கேட்கவே இல்லை. அக்ஷயா மேல எந்த தப்புமே இல்லை. ஒரு பலிகடாவாதான் அக்ஷயா பயன்படுத்தப்பட்டிருக்கான்ற விஷயத்த இன்னுமே கூட ராஜி அம்மா புரிஞ்சிக்கவே இல்லை. அதை புரிஞ்சுக்கிறதுக்காக தான் கடவுள் இப்படி ஒரு தண்டனைய ராஜி அம்மாவுக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னு எனக்கு தோணுது. இதை பத்தி உங்களுடைய கருத்து என்னன்றத மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. வணக்கம் மக்களே, வெல்கம் டு TN விஜய் ரிவ்யூ. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் கொடுத்துருங்க. அக்ஷயா கையெழுத்து போட்டிருந்த அந்த டிவோர்ஸ் பத்திரம் சூர்யா கைக்கு வந்ததுமே சூர்யா உடஞ்சி அழவே ஆரம்பிச்சிட்டாரு. எங்க அம்மாவோட அவசர புத்தியால என்னோட வாழ்க்கை இப்ப கேள்விக்குறியா மாறிடுச்சு. எங்க அம்மாவோட வார்த்தைகள் கௌரியோட அத்தைய புண்படுத்தி இருந்தா அவங்க இப்படி ஒரு முடிவெடுத்திருப்பாங்க. நம்ம வர வரைக்கும் கூட காத்திருக்காம கிளம்பி போயிருக்காங்கன்னா அவங்க மனநிலைய என்னால புரிஞ்சுக்க முடியுது. இதுக்கப்புறம் அக்ஷயா எனக்கு கிடைக்க மாட்டா, என் தலையெழுத்து அவ்வளவுதான் அப்படின்னு தன்னைத்தானே ரொம்பவும் சங்கடப்படுத்திக்கவும் ஆரம்பிச்சுட்டாரு. நடக்கிற எல்லாத்தையும் பக்கத்துல இருந்து பார்த்துட்டு இருந்த இனியாவும் விக்ரமும் சூர்யாவுக்கு ஆறுதல் சொல்ல ஆரம்பிச்சாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நாங்க இருக்கும் போது அப்படியெல்லாம் விட்டுருவோமா, இனியா நீ சூர்யா கூடவே இருந்து அத்தையை பத்திரமா பாத்துக்கோ, நாங்க வீட்டுக்கு போய் என்ன சொன்னதுன்னு பார்த்துட்டு உனக்கு போன் பண்றேன் அப்படின்னு சுபாஷை கூட்டிட்டு விக்ரம் அங்க இருந்து வேகமா கிளம்பினாரு. விக்ரம் வீட்டுக்கு வந்து சேர்றதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் அக்ஷயாவும் கௌரி அம்மாவும் வீட்டுக்கு வந்து சேர்ந்தாங்க. வந்ததுமே என்ன ஏதுன்னு விஷப்பாம்பு சிவம் கொஞ்சம் நக்கலா பேச ஆரம்பிச்சாரு. அண்ணன் பேச்சுக்கு உடனே விஷவல்லியும் ஒத்து ஊத ஆரம்பிச்சு கூடவே இனியாவையும் கொஞ்சம் கேவலப்படுத்தினாங்க. இனியாவை இந்த விஷயத்துல இழுக்காதீங்க அப்படின்னு கௌரி அம்மா சொல்லிக்கிட்டு இருக்கும் போது யாழினி இனியா அங்க வந்தாளா அப்படின்னு கேட்கவும் சந்தேகமா யாழினிய பார்த்தாங்க கௌரி அம்மா. அந்த பாரோட அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு அமுத சித்தி தான் இனியாவுக்கு போன் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்கன்னு சொன்னதுதான் தாமதம். கௌரி அம்மாவுக்கு விஷவல்லி மேல கோபம் பொத்துக்கிட்டு வர ஆரம்பிச்சது. விஷவல்லியோட கையை பிடிச்சு முறுக்க ஆரம்பிச்சாங்க. நல்ல வேலையா விக்ரம் அங்க வந்து சேர்ந்தாரு. விக்ரம பார்த்ததும் தான் மனசுல இருக்க ஒட்டுமொத்த பாரத்தையும் இறக்க வைக்கிற மாதிரி புலம்பி தள்ள ஆரம்பிச்சிட்டாங்க கௌரி அம்மா. கௌரி அம்மாவை சமாதானப்படுத்தி அக்ஷயாவை நம்ம அங்க அனுப்பி வைக்கிறதா சரி, அவங்க கோபமா பேசினா உடனே நீ விவாகரத்து பத்திரத்துல கையெழுத்து வாங்கி கொடுத்துருவியா அப்படின்னு தன்னுடைய அம்மாவுக்கு நிலைமையை எடுத்து சொல்ல ஆரம்பிச்சாரு. கூடிய சீக்கிரம் ராஜி அம்மாவே அக்ஷயாவை புரிஞ்சுப்பாங்க, நீ அதை பார்க்க தானே போறேன்னு கௌரி அம்மாவுக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அந்த நேரத்துலதான் சுபாஷ் சிவனண்டியோட போட்டோ எடுத்துட்டு வந்து இவன் தான் சார் இனியா மரத்தை கடத்தினவன் அப்படின்னு போட்டோவை காட்டினதும் விஷப்பாம்பு சிவம் அதை கவனிச்சுட்டு பதறியே போயிட்டாரு.